செய்யலன்னு கேக்குறேன். எது செஞ்சாலும் செய்யறான் உங்களுடன் ஸ்டாலினுங்கிறீங்க, எது எங்களுடன் வரலையே. திட்டம் 5 வருஷம் ஆக போகுது, இன்னும் 3 மாசத்துல அடுத்த எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் நாகை வேடன் நேயர்களுக்கு அன்பார்ந்த என் அன்பும் வணக்கமும். நாகை சாமந்தாம்பேட்டை பரதவர் இனமான மீன்பிடி தொழிலாளர்கள், மீனவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம் சொந்தங்கள் இங்கு ஒரு கோரிக்கையை, உயர்நிலை பள்ளி இங்கே அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக அண்ணன் பேர சொல்லுங்க. இளங்கோவன் அவர்கள் அது சம்பந்தமா சொல்லுவாங்க. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை என்ற மீனவர் கிராமம். இந்த மீனவர் கிராமத்துல நகராட்சிக்கு சொந்தமான தொடக்கப்பள்ளி. இந்த தொடக்கப்பள்ளியானது 2021ஆம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிக்கு கல்வி தரம் உயர்ந்திருக்குன்னு பார்த்தா மிகவும் மோசமான நிலையில கல்வி தரம் இருக்கு. என்னன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட எதுவும் கிடையாது. மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய அந்த கட்டட வசதியும் கிடையாது. இந்த பள்ளிக்கு, இந்த உயர்நிலை பள்ளிக்கு உண்டான விளையாட்டு மைதானமும் கிடையாது. ஒரு உயர்நிலை பள்ளிக்கு உண்டான அந்தஸ்து என்னன்னா ஸ்மார்ட் கிளாஸ், அந்த ஸ்மார்ட் கிளாஸும் கிடையாது. ஒரு கணினி மையம் வச்சு கத்துக்கக்கூடிய அந்த ஒரு வகுப்பறையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்குண்டான அடிப்படை வசதி எதுவும் இல்லாதனால நாங்கள் இது சம்பந்தமாக இந்த 4 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அனைத்து அதிகாரிகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது சம்பந்தமாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிக்கு போதிய இடம் வசதி வேணும். இந்த பள்ளியை வேறொரு இடத்துல எங்கள் ஊர் பகுதியிலேயே கட்டித்தரப்பட வேண்டும் சொல்லி நம்முடைய கல்வித்துறை அமைச்சரிடமும் நேரடியாக சென்று மனு கொடுத்துருக்கோம். அதே வேளையில நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர் நம்மளோட அருண் தம்பராஜிலிருந்து வாணிட்ட கிட்டத்தட்ட 3 ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சப் கலெக்டரை கொடுத்துருக்கோம், கல்வித்துறை முதன்மை இயக்குநர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத ஒரு பட்சத்துல இந்த கல்வி தரம் மிகவும் பின்தங்கிய நிலையில இந்த சாமந்தாம்பேட்டை பள்ளி இயங்கிட்டு இருக்கு. இதனால இந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடி அந்த பள்ளியினுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாம போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம். எங்களுடைய பள்ளி இந்த ஊர்லயே அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையை எடுத்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இது ஒரு உத்தரவாதமாக சொன்னால் மட்டுமே இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் என்று கூறி போராட்டம் நடக்கும், சாலை மறியலும் நடக்கும். எல்லாமே இது கோரிக்கை முடிகிற வரையிலும் என்னென்ன போராட்டங்கள் இருக்கு அனைத்து போராட்டங்களும் நடக்கும். எத்தனை நாளா இருந்தாலும் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும். இப்போ இவங்களுடைய எந்த ஒரு முன்னெடுப்புமே இல்லையா? நீங்க எத்தனை வருஷமா நீங்க அதுக்காக வந்து மனு கொடுக்குறீங்க? அலுவலர்களை, அமைச்சர்களை போய் சந்திச்சு நீங்க எத்தனை மனு கொடுத்ததாக இப்ப சொன்னீங்க. அதுதான் இதுடைய நாட்கள், அதாவது எவ்வளவு காலமா இந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்கீங்க? 4 ஆண்டு காலமா முடிவு பண்ணிருக்கோம். இந்த பள்ளிக்கு எதிரே உள்ள இந்த இடம் வந்து கேட்டிருந்தோம் நாங்க. இது வந்து சிஆர்இ சைட்டு கடற்கரை மேலாண்மை சட்டத்துக்கு உட்பட்டு வர்றதுனால அவங்களும் வந்து பார்த்தாங்க, அதிகாரிகளும் பார்த்தாங்க, மாவட்ட ஆட்சியாளரும் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த வந்து கடற்கரை மேலாண்மை சட்டத்துக்கு உட்பட்டு வருவதனால இந்த இடம் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல்ல இருந்து எங்களுக்கு வந்து அறிக்கை சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? கடற்கரைக்கு உட்பட்டு உள்ள பகுதி 500 மீட்டருக்கு உள்ள இருக்கிறதுனால அந்த சுனாமி தாக்குதல் அடைகிறதுனால அந்த எவ்வளவு உள்ள இருக்கு? எத்தனை மீட்டர் உள்ள? 500 மீட்டருக்கு உள்ள 480 மீட்டர் இருக்கு. 20 மீட்டருக்கு கொஞ்சம் அருகாமையில இருக்கிறதுனால மறுக்கிறாங்க. அதே வேளையில எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, மாவட்டத்தினுடைய திட்டமிடப்பட்ட இடம் ஒண்ணு இந்த பகுதியில இருக்கு. இந்த பள்ளிக்கு அருகாமையில மிக அருகாமையில இருக்கு. அரசு அலுவலகங்கள் கட்டுறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கு, கலெக்டர்ல தான் இருக்கு. அந்த இடத்த எங்களுக்கு ஒதுக்கி வேணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுடைய இந்த போராட்டமே. இந்த இடத்த ஒதுக்கி எங்களுக்கு அந்த உயர்நிலை பள்ளியை தனியாக பிரிச்சு கட்டித்தரணும். விளையாட்டு மைதானம் அமைக்கணும், ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு வைக்கணும், கணினி மையம் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் இந்த தரம் உயர்த்தப்பட்ட அந்த பள்ளியினுடைய கல்வி தரம் உயரும். உங்களுடைய கோரிக்கை பள்ளியை வந்து சாமந்தாம்பேட்டையுடைய எல்லையிலேயே இருக்கணும். ஆமா, அப்படி நீங்க உங்க கோரிக்கை வச்சு நீங்க போராடுறீங்க. அந்த பள்ளியை நீங்க கட்டுற பள்ளி வந்து தரம் உயர்த்தப்பட்ட ஒரு உயர்வான கல்வி பெறக்கூடிய அனைத்து வசதிகளும், அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் கொண்ட ஒரு பள்ளிக்கூடமா அமையணும் அப்படிங்கறது நம்மளுடைய வலியுறுத்துறோம் நம்ம. சரி. போன ஆண்டு வந்து 97% வந்து இப்ப 10th மார்க்கு.
இந்த ஆண்டு வந்து 100% எடுத்திருக்கோம். பிள்ளைங்க அவ்வளவு குறைவான பிள்ளைங்க இருந்தோம், குறைவான இடம் இருந்தோம், 100% மார்க் தேர்ச்சி தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தேர்ச்சி சதவீதம். அனைத்து பிள்ளைங்களும் தேர்ச்சி பெற்றிருக்கு சரி, இந்த ஸ்கூல்ல. சரி. நல்ல மார்க் எடுக்கிறாங்க, நல்ல விளையாட்டுலையும் டெல்லி வரலையும் போய் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பசங்க. மெட்ராஸ் எல்லா இடத்துலயும் போய் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆனா இருந்தும் இந்த பள்ளிக்கூடத்தை எங்களுக்கு வந்து உடனடியா பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கணும். போய் கேட்டா செஞ்சு தாரதாங்கிறாங்க, ஆனா செஞ்சது இல்லை இது வரைக்கும். அதுதான் எங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கை. 2 அமைச்சரை பார்த்து 2 4 வருஷமா 5 வருஷமா நாங்க இது போராடுறோம், ஆனா செய்யறனுங்கிறாங்க, செஞ்ச பாடு இல்லை. நாங்க இப்படியே இருந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த முடிவு எடுத்துட்டோம். இது தொடரும். இது சம்பந்தமா எல்லா 3 கலெக்டர் பார்த்துருக்கு, 3 அமைச்சர்களை பார்த்துருக்கு, 2 டிஆர்ஓ மாறி இருக்காங்க, 2 டிஆர்ஓவும் பார்த்துருக்கு. செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. டிஆர்ஓ ஒரு கோரிக்கையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அமைச்சர்கள் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் செஞ்சு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அது அமைச்சர்கள் செஞ்சு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க, ஆனால் அதிகாரி எங்களை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு அந்த இது சகிலா மேடம் இருக்கும்போது அந்த இதையும் சொல்லி காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் அந்த ஸ்கூலுக்கான முயற்சி எடுக்கவில்லை. எப்படி அமைச்சர்கள் உத்தரவு போட்டாலும் வந்து அது வாய் உத்தரவா இருக்குது. அதான் சொல்லி காட்டுறோம். அதுதான் அது போடு ஏன் இது சும்மா அப்படி இப்படி வச்சு. நாகை மாவட்டம், நாகை நகரம் 11வது வார்டுக்கு உட்பட்ட சாமந்தான்பேட்டை மீனவர் கிராமம். இந்த கிராமத்துல வந்து கடந்த அதிமுக ஆட்சியின் போது கடைசி காலத்துல எங்களுக்கு வந்து தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளி ஆக்கினாங்க. இந்த பள்ளிக்கூடங்கிறது தொடக்கப்பள்ளி கட்டடம். தொடக்கப்பள்ளி கட்டடத்துல உயர்நிலை பள்ளியும் ஒன்னாவே இயங்கிட்டு இருக்கு. 2 ஒன்னா இயங்கிறதுனால 2 தேசிய கொடி ஏத்துறாங்க, 2 ஸ்கூல் நடக்குது ஒரே இடத்துல நடக்கிறதுனால பள்ளியோட பிள்ளைங்களுக்கிடையே பிரச்சனை வருது, டீச்சர் ஸ்கூல்லையும் பிரச்சனை வருது, இட வசதி இல்லை. இதை நாங்களும் கேட்டுட்டா வேற இடம் மாற்றி கொடுங்கன்னு கேட்குறோம். கொஞ்சம் மாற்றி எங்களை வந்து ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். 3 பொறுப்பு அமைச்சர் மாற்றிருக்காங்க, 3 பேருக்கும் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட 1க்கு 2 எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். டிஆர்ஓ, தாசில்தார் எல்லாருக்கும் மனு கொடுத்தாச்சு. மனுவாக தான் இருக்கு. இது வரைக்கும் 1% கூட வேலை நடக்கல. இடத்த சொன்னோம்னா இந்த இடத்த சொன்னா 500 மீட்டருக்கு உள்ள இருக்குனுங்கிறீங்க. பக்கத்து இடத்த காட்டிங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சுங்கிறீங்க. தனியார் இடத்த காட்ட சொன்னீங்க, தனியார் இடத்த காட்டுறோம், அதை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டா எங்களை வாங்கி கொடுக்கணுங்கிறீங்க. 1 கோடி ரூபா பணத்தை போட்டு எங்க கிராமத்தை நாங்களே கடலுக்கு போய் இயற்கையோட போராடி அதை சமாளிக்கிறதா இதை சமாளிக்கிறதா? அப்ப நாங்க அங்க இருந்து போராடுற அந்த இடத்த தனியார் இடத்த கட்ட அதையும் புறக்கணிக்கிறீங்க. அதை வாங்கி கொடுக்கணும்னு கேட்கறோம். கவர்மெண்ட்டுக்குள்ள ஸ்கூலுக்கு தான் அந்த இடத்த கேட்கறோம். அப்ப என்ன நாங்க எங்க வீடு வாசல் கட்டுறதுக்கு நாங்க இடம் கேட்கிறோம், பள்ளி கட்டுறதுக்கு இடம் கேட்கிறோம். அதை கொடுக்க மறுக்கிறீங்க. கொடுக்க மறுக்கிற நீங்க எங்களுக்கு எந்த திட்டமும் வேணாம், நீ எங்களை விட்டுடுங்கிறோம். எங்களுக்கு ஸ்கூல் வேணாம், ரேஷன் கார்டு வேணாம், எல்லாத்தையும் வாங்கிக்கங்க, எங்க மீனவ சமுதாயத்தை விட்டுடுங்க. நீ ஏன் பாகுபாடு பாக்குறீங்க? மாற்றாந்தாய் பிள்ளை போல மீனவர்கள் இது பண்றீங்க, எங்களை ஒதுக்கியே பாக்குறீங்களா ஏன்னு கேட்கிறேன். எது செஞ்சாலும் செய்யறோம் உங்களுடன் ஸ்டாலினுங்கிறீங்க, எது எங்களுடன் வரலையே. திட்டம் 5 வருஷம் ஆக போகுது. இன்னும் 3 மாசத்துல அடுத்த எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் முடிஞ்சோன்னு மறுபடியும் சொல்றதா வந்தவனும் முதல் வேலையை செஞ்சிடறானுங்கிறதா? ஓட்டுக்காக தான் மீனவனா? அப்ப எங்களை என்ன புறக்கணிக்கிறீங்களா? இதோட விட்டுடுவோம், எங்களை விட்டுடுங்க, எல்லாத்தையும் நாங்க ஒப்படைக்கிறோம். இன்னைக்கு முதற்கட்ட போராட்டம் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், இந்த வாசல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் தொடரும். அதுக்கு மறுநாள் அனைத்து ரேஷன் கார்டையும் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைக்கும் போராட்டம் நடக்கும். அதுக்கு அடுத்த போராட்டம் கடல்ல இறங்கி போராட்டம் அடுத்த கட்டம் நடக்கும். கிட்டத்தட்ட எல்லா வகை போராட்டமும் நடக்கும். எங்களுக்கு போராட்ட குணம் என்னன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த நிலைக்கு தள்ளிடாதீங்க. எங்களுக்கு உடனடியாக நாங்கள் கேட்கின்ற இடத்தை, மக்களுக்கு தேவையான இடத்தை ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டும். ஆட்சியாளருக்கு தேவையான இடத்தை காட்டுறீங்கன்னா இது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி நடக்குது. அதனால எங்களை சோதிச்சு பார்க்காதீங்க. உடனடியாக நாங்கள் கேட்கின்ற இடத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி வேணும். அதுதான் எங்களோட முழுமையான கோரிக்கை. வேற எந்த நிலையிலும் யார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ரெக்கார்டு பூர்வமாக எழுதி கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டம் கலையும் என்பதுதான் ஊரோட ஒட்டுமொத்த முடிவு.